தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் என்ன ஒட்டவா போகுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒட்டவா போறாங்க அப்படின்லாம் விஜய் கேட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப சரியான வசனம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கேன், நல்லாவும் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அறிவியல் பூர்வமான விஷயம் இல்லை. அதான் தாமரையில தண்ணீர் ஒட்டாது, ஆனால் தண்ணியில தான் தாமரை மலரும். தாமரை தரையில மலராது. சரிங்களா? தண்ணியில ஒட்டாது அப்படின்னா தரையில ஒட்டிடுமா? தண்ணியில ஒட்டாது, ஆனா தாமரை வந்து தண்ணியில தான் வளரும். அப்ப தானாவுக்கு தானா போட்டு தானாவுக்கு தமிழகம் போட்டீங்க இல்லையா, தமிழகத்துலதான் வளரப்போது அது அவர் பார்க்க போறார். திரு விஜய் அவர்கள் கட்டாயம் பார்ப்பார். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரப்போவதை திரு விஜய் பார்க்க போகிறார், நடக்க போகுது. விஜய் வரைக்குமே மக்கள் பிஜேபியோட ஒட்ட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்கன்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாரு ரொம்ப ஆழமா. அதுதான் சொன்னேன், அது வந்து நிறைய முறை சொல்லிட்டனால அவரே கணிக்கிறாரு பாருங்க. புதுசா புது வரவுக்கே பிஜேபி அப்ப நம்ம அவங்களை தூர வச்சுதான் பார்க்கணும். நீங்க புது வரவுங்கனால தான் அவருக்கு தெரியலன்றேன். பழைய வரவுகளே வந்து அப்படிதான் வந்து ஒரு ஆசை இல்லை, கணக்குங்கிறது வேற ஆசைங்கிறது. நான் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்கிட்ட வேற பதில் இருக்கலாம், யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு என்கிட்ட வேற பதில் இருக்கலாம். இவ்வளவுதான். அதாவது என்னுடைய ஆசை வேற இருக்கலாம், நடைமுறை நான் வந்து நடைமுறை உணர்ச்சிப்படாம யோசிக்கிறேன். திரு விஜய் அவர்கள் கட்சி இருக்கு, அது ஒரு ஆட்சிக்கு வரணும் ஆசை இருக்குனால அவர் சொல்றாரு. அவருக்கு உண்மை தெரியும், நான் வந்து தெரியாம சொல்றாரு, உண்மை தெரியும். ஆனா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்கிற ஆசையில சொல்றாரு.